நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 2:20 சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இப்படிங்க நீதிமான்களின் பாதையை காக்க முடியும். உதாரணமா நம்ம முன்னோர்கள் முற்காலத்துல போக்குவரத்து வசதி இல்லாம இருந்ததுனால அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சில வழித்தடங்களை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததியாரும் அந்த வழித்தடத்தை உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா, அந்த வழியா யாருமே நடக்கல அப்டின்னா, கொஞ்ச நாள்ல அங்க எல்லாமே அ மறைஞ்சு போயிரும். ஏன்னா, அந்த இடத்துல முட்புதர்கள் முளைத்துவிடும். அதுபோல தான் நல்லவங்களோட வழிய நீதிமான்களின் பாதைகளை நம்ம கண்டுபிடிச்சு, அத உபயோகப்படுத்துற வரைக்கும் அந்த பாதை காப்பாற்றப்படும். அப்படி இல்லன்னா அந்த பாதையில முட்கள் அதிகமாகி, அந்த பாதையை நாம் காணக்கூடாமல் அது மறைச்சிடும். இன்னைக்கு நீங்க அந்த நல்ல வழியில நடந்து அதனை காத்துக்கொள்வீங்களா?